அறுபடை வீட்டில் அமர்ந்திட்ட சுவாமி ஆற்றுப்படை போற்றி புகழ்ந்திடும் சுவாமி அறுபடை வீட்டில் அமர்ந்திட்ட சுவாமி ஆற்றுப்படை போற்றி புகழ்ந்திடும் சுவாமி வேல்வடி வேலா வெண்ணீற்றழகா ஓம் குருநாதா அரோகரா மால் திருமருகா மான் மகள் துணைவா ஓம் சிவபாலா அரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 திருப்பரம் குன்றத்தில் உன்னருள் வரமே எப்படி சொல்வேன் வேல் முருகா திருமண மன்றத்தை காணவும் எம்மை அழைத்த சுவாமியே வேல் முருகா திருப்பரம் குன்றத்தில் உன்னருள் வரமே எப்படி சொல்வேன் வேல் முருகா திருமண மன்றத்தை காணவும் எம்மை அழைத்த சுவாமியே வேல் முருகா தமிழ் வேலா திருப்புகழ் அழகா ஓம் குருநாதா அரோகரா சரவண வேலா சண்முகநாதா ஓம் சிவபாலா அரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 செந்தூரலை உன்னடி உரசி வரம் கேட்கிறதே வேல் முருகா சேவல் மாமையிலும் தோதாயாடும் செந்தூர்கனே வேல் முருகா திருச்செந்தூரலை உன்னடி உரசி வரம் கேட்கிறதே வேல் முருகா சேவல் மாமையிலும் தோதாயாடும் செந்தூர்கனே வேல் முருகா சூழ் ஒளிநாதா சூரசம்ஹாரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா செவ்வேழழகா செந்தில் நாதா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 பழனி மலை வாழும் பண்டார தேசிக பரம்பொருள் நாதா வேல் முருகா
பஞ்சாமிர்தம் பழம் பால் வழிந்தோடும் பாஷால சிலையே வேல் முருகா பழனி மலை வாழும் பண்டார தேசிக பரம்பொருள் நாதா வேல் முருகா பஞ்சாமிர்தம் பழம் பால் வழிந்தோடிடும் பாஷால சிலையே வேல் முருகா தைப்பூச அழகா தங்கத்தேர் அழகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா கந்த கடம்பனே காவடி பிரியா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 சுவாமி மலை வாழும் சுவாமிநாதனே சரவண பவகுக வேல் முருகா ஓமெனும் பிரணவ மந்திரமாகிய பரம்பொருள் இறைவா வேல் முருகா சுவாமி மலை வாழும் சுவாமிநாதனே சரவண பவகுக வேல் முருகா ஓம் எனும் பிரணவ மந்திரமாகிய பரம்பொருள் இறைவா வேல் முருகா ஏரகத்தேவா என் குருநாதா வேல் முருகா வெற்றி வேல் முருகா எழில்மிகு வேலா ஈசனின் மைந்தா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 தணிகை மலை வாழும் தணிகாச்சலனே தனி பெரும் தலைவா வேல் முருகா சினம் தணிந்தே செல்வி வள்ளியை மனம் கொண்ட முருகா வேல் முருகா தணிகை மலை வாழும் தணிகாச்சலனே தனி பெரும் தலைவா வேல் முருகா சினம் தணிந்தே செல்வி வள்ளியை மனம் கொண்ட முருகா வேல் முருகா குன்று தோராடும் குமரா அழகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா கந்த புராணத்து தலைவா முதல்வா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 பழமுதிர் சோலையில் பழகிடும் மயில் மேல் வருமோர் அழகா வேல் முருகா பாட்டி ஔவைக்கு சுட்ட பழம் தந்து ஆட்கொண்ட இறைவா வேல் முருகா பழமுதிர் சோலையில் பழகிடும் மயில் மேல் வருமோர் அழகா வேல் முருகா பாட்டி ஔவைக்கு சுட்ட பழம் தந்து ஆட்கொண்ட இறைவா வேல் முருகா சோலை மலையனே சுப்பிரமணியனே வேல் முருகா வெற்றி வேல் முருகா சுந்தர குகனே சுத்த தத்துவனே வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 அருட்படை வேலுண்டு அறுபடை வீடுண்டு அருமுகமுனக்குண்டு முருகையா கண்ணீரு ஆறுண்டு பன்னிரு தோளுண்டு பெண்ணிரு துணையுண்டு உனக்கையா திருவருள் நீருண்டு திருவருட்பாவுண்டு அருட்கரம் உனக்குண்டு
ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. பரங்குன்றம் உனக்குண்டு பல குன்றம் உனக்குண்டு பங்குனி நாளுண்டு முருகையா. மணவரை உனக்குண்டு மணமகள் அழைப்புண்டு தினசரி காப்புண்டு உனக்கையா. அமரர்கள் உறவுண்டு அதிசய குகையுண்டு அருள் செய்ய நீயுண்டு முருகையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. திருச்செந்தூர் தலமுண்டு திரைக்கடல் அலையுண்டு தொழுபவர் கருளுண்டு முருகையா. வலம் வர மயிலுண்டு முடி சேவல் கொடியுண்டு வரஹஸ்த கரமுண்டு உனக்கையா. சம்ஹாரம் உனக்குண்டு ஷண்மதம் உனக்குண்டு இலை விபூதி உண்டு முருகையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. பழனிமலையுண்டு பழஞான பழமுண்டு பஞ்சாமிர்தமுண்டு முருகையா. ஆண்டி கோலமுண்டு அரச போகமுண்டு ஆவினன் குடியுண்டு உனக்கையா. தங்கத்தேருமுண்டு தைப்பூச நாளுமுண்டு காவடி உனக்குண்டு முருகையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. சுவாமி மலையுண்டு சோலை வயலுமுண்டு சாந்த வடிவமுண்டு உனக்கையா. மந்திர பொருளுண்டு மறந்த பிரம்மனுண்டு பெருமை உனக்குண்டு முருகையா. நெல்லி விருட்சமுண்டு நித்ய பூஜையுண்டு சகஸ்ரமாலையுண்டு முருகையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. தணிகை மலையுமுண்டு தணிந்த சினமுமுண்டு தணிகாச்சலமுண்டு எமக்கையா. தனி பெரும் பொருளுண்டு தத்துவம் அதற்குண்டு திருப்படி நாளுண்டு உனக்கையா. பொய்கை பொழிலுமுண்டு பிரம்ம தீர்த்தமுண்டு மகிமை உனக்குமுண்டு முருகையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. அழகர் மலையுண்டு அழகன் நீயுண்டு ஐதீகமிதற்குண்டு முருகையா. சுட்ட பழமுண்டு சுத்த ஞானியுண்டு சித்தன் நீயுண்டு முருகையா. சிலம்பு ஆறுமுண்டு சோதி மிகவும் உண்டு சுவாமி நீயுமுண்டு முருகையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா. சரவண பவகுஹ ஷண்முகநாதனே அடியவர் மனமுண்டு உனக்கையா.
சரவணனே ஓம் ஷண்முகனே வேலா சரவண பவகுக ஷண்முக சுந்தரனே ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க அரஹர எனும் ஒரு முழக்கம் அது அருமுகன் பெருமையை விளக்கும் சரவண பவகுகன் இருக்கும் அந்த பழனியை நினைத்திட இனிக்கும் ஒரு முறை நடந்திடு பழனிக்கு யாத்திரையே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவே ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க ஆராத சினம் கொண்டு வேல் வந்தது அது ஆரான முகம் கொண்டு நேர் நின்றது தீராத அருள் ஞானம் யார் தந்தது கையில் சேராத பழம் ஒன்று தான் தந்தது பழமாகி மலை மீது யார் நின்றது பாஷான சிலை மேனி தோற்றம் காட்டும் பால முருகனே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவே ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க
शान्तिः ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं दत्तमणि त्वमेव केवलं दत्तासि त्वमेव केवलं अर्धासि त्वमेव केवलं कल्पितं ब्रह्माणि त्वं राजादात्पादित्यम् अस्मि सत्यमस्मि अवधु माम् अवधु वक्तारम् अवस्रोतारम् अवधातारम् अवधाधारम् अवानोचानमनिष्यम् अवपुरस्तादि अवदक्षिणास्तादि अववस्त्रास्तादि अवोदरास्तादि ஏறாத மலையேறி நீ சென்றிடு கந்தன் ஏகாந்த நிலை காண வாழ்வென்றிடு கூடாத மனசாந்தி தா என்றிடு அப்பன் கோவணத்து ஆண்டி தரும் வரம் வாங்கிடு மயிலேறி வலம் சுற்றி யார் வந்தது மாயோனின் மருகோனின் கோலம் தாங்கும் ஞான குமரனே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க அரஹர எனும் ஒரு முழக்கம் அது அருமுகன் பெருமையை விளக்கும் சரவண பவகுகன் இருக்கும் அந்த பழனியை நினைத்திட இனிக்கும் ஒரு முறை நடந்திடு பழனிக்கு யாத்திரையே வேல்வேல் முருகா 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 जगदे युष्मकं सुमन असदे अद्य ओदिति वक्ता प्रथमो देव्यो विडहि अजीगं सर्वान् जपयन् सर्वा आचयादिन्यः असौ यस्ताम्रो हनुमदपुरुषमङ्गलः ये देवाहं रुद्राभिदोस्तुदासहस्रं वेदयीमहे असौ सर्पदिनीलग्रीवोऽभिरोविदः नमोऽस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय अदोये सत्त्वानहं देव्यो हरणः கொடியோனே முருகையா சிவசுப்பிரமணியனே முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவசுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா வேடுவர் குடி தோன்றிய குரவள்ளி கணவனே முருகையா வேடுவர் குடி தோன்றிய குரவள்ளி கணவனே முருகையா குன்று தோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவசுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா தணிகை மலையனே தமிழர் தலைவனே சுவாமிநாதனே முருகையா தணிகை மலையனே தமிழர் தலைவனே சுவாமிநாதனே முருகையா அமர
அமரர் கதிபனே அபய கரத்தனே ஆதிமூலனே முருகையா ஆறு எழுத்தனே ஆறு முகத்தனே ஆயிமைந்தனே முருகையா ஆறு எழுத்தனே ஆறு முகத்தனே ஆயிமைந்தனே முருகையா குன்றுதோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவ சுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா கந்த கடம்பனே கவச பிரியனே கார்த்திகேயனே முருகையா கந்த கடம்பனே கவச பிரியனே கார்த்திகேயனே முருகையா பிராலி மலையனே வெண்ணிற்றழகனே வைரவேலனே முருகையா ஞான கிழவனே சேனை தலைவனே மோனத்தவத்தனே முருகையா ஞான கிழவனே சேனை தலைவனே மோனத்தவத்தனே முருகையா குன்றுதோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவ சுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா மருதமலையனே மந்திர ஸ்வரூபனே மயூர பிரியனே முருகையா மருதமலையனே மந்திர ஸ்வரூபனே மயூர பிரியனே முருகையா மயிலம் மலையனே மாலை மார்பனே முத்துவேலனே முருகையா சாந்த ரூபனே சக்தி மலையனே முருகையா சாந்த ரூபனே சக்தி வேலனே சென்னி மலையனே முருகையா குன்றுதோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவ சுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா சுருளி மலையனே சுப்பிரமணியனே சோலை மலையனே முருகையா சுருளி மலையனே சுப்பிரமணியனே சோலை மலையனே முருகையா ஜெயந்திநாதனே செந்தில் வேலனே சைவ கொழுந்தனே முருகையா ஆறு பொரியனே அக்னி கர்ப்பனே அன்பர் கினியனே முருகையா ஆறு பொரியனே அக்னி கர்ப்பனே அன்பர் கினியனே முருகையா குன்றுதோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவ சுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா
மலையனே குறிஞ்சி குமரனே ஈசன் மைந்தனே முருகையா. இளஞ்சி மலையனே குறிஞ்சி குமரனே ஈசன் மைந்தனே முருகையா. குன்ற குடியனே கொல்லி மலையனே கூர்வேல் குமரனே முருகையா. தேவதேவனே தேவசேனனே திவ்ய ரூபனே முருகையா. தேவதேவனே தேவசேனனே திவ்ய ரூபனே முருகையா. குன்றுதோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா. சேவர் கொடியோனே முருகையா. சிவ சுப்பிரமணியனே முருகையா. வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா. வயலூர் முருகனே வஜ்ரவேலனே வள்ளி மலையனே முருகையா. வயலூர் முருகனே வஜ்ரவேலனே வள்ளி மலையனே முருகையா. வெற்றி தொடையனே வெற்றி வேலனே வேழன் இளையனே முருகையா. வெள்ளி மலையனே வேந்தர் தலைவனே வேத முதல்வனே முருகையா. வெள்ளி மலையனே வேந்தர் தலைவனே வேத முதல்வனே முருகையா. குன்றுதோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா. சேவர் கொடியோனே முருகையா. சிவ சுப்பிரமணியனே முருகையா. வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா. அறுபடை வீட்டில் அமர்ந்திட்ட சுவாமி அருமுகவேலா அரோகரா. ஆற்றுப்படை போற்றி புகழ்ந்திடும் சுவாமி அருமுகவேலா அரோகரா. அறுபடை வீட்டில் அமர்ந்திட்ட சுவாமி அருமுகவேலா அரோகரா. ஆற்றுப்படை போற்றி புகழ்ந்திடும் சுவாமி அருமுகவேலா அரோகரா. வேல்வடி வேலா வெண்ணீற்றழகா ஓம் குருநாதா அரோகரா. மால் திருமருகா மான் மகள் துணைவா ஓம் சிவபாலா அரோகரா. வேல் முருகா வெற்றி வேல் முருகா. 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 திருப்பரம் குன்றத்தில் உன்னருள் வரமே எப்படி சொல்வேன் வேல் முருகா. திருமண மன்றத்தை காணவும் எம்மை அழைத்த சுவாமியே வேல் முருகா. திருப்பரம் குன்றத்தில் உன்னருள் வரமே எப்படி சொல்வேன் வேல் முருகா. திருமண மன்றத்தை காணவும் எம்மை அழைத்த சுவாமியே வேல் முருகா. தீர்த்தமிழ் வேலா திருப்புகழ் அழகா ஓம் குருநாதா அரோகரா. சரவண வேலா சண்முகநாதா ஓம் சிவபாலா அரோகரா. வேல் முருகா வெற்றி வேல் முருகா. 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 ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா. ஆறுபடை அழகனே அன்னை சக்தி பாலனே. ஆறுபடை அழகனே அன்னை சக்தி பாலனே. ஏறுமையில் ஏறி விளையாடும் எங்கள் குமரனே. ஏறுமையில் ஏறி விளையாடும் எங்கள் குமரனே. மாமருகனே மலைவாசனே ஓம்கார ரூபனே. மாமருகனே மலைவாசனே ஓம்கார ரூபனே. சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா.
தோரணமலை முருகனே தூயதவ சீலனே தோரணமலையில் முருகனே தூயதவ சீலனே வெண்ணிமலை வேலனே தெந்திருமலை குமரனே வெண்ணிமலை வேந்தனே தெந்திருமலை குமரனே மால் மருகனே மலை வாசனே ஓம்கார ரூபனே மால் மருகனே மலை வாசனே ஓம்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா குமரனே முருகனே குழந்தை வடிவேலனே குமரனே முருகனே குழந்தை வடிவேலனே மால் மருகனே மலை வாசனே ஓம்கார ரூபனே மால் மருகனே மலை வாசனே ஓம்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஆறுபடை அழகனே அன்னை சக்தி பாலனே ஆறுபடை அழகனே அன்னை சக்தி பாலனே ஏறுமயில் ஏறி விளையாடும் எங்கள் நேசனே ஏறுமலை ஏறி விளையாடும் எங்கள் குமரனே மால் மருகனே மலை வாசனே ஓம்கார ரூபனே மால் மருகனே மலை வாசனே ஓம்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா திருச்செந்தூரலை உன்னடி உரசி வரம் கேட்கிறதே வேல் முருகா சேவல் மாமையிலும் தோதாயாடும் செந்தூர் முகனே வேல் முருகா திருச்செந்தூரலை உன்னடி உரசி வரம் கேட்கிறதே வேல் முருகா சேவல் மாமையிலும் தோதாயாடும் செந்தூர் முகனே வேல் முருகா சூழ் ஒளிநாதா சூரசம்ஹாரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா செவ்வேழழகா செந்தில் நாதா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 பழனி மலை வாழும் பண்டார தேசிக பரம்பொருள் நாதா வேல் முருகா பஞ்சாமிர்தம் பழம் பால் வழிந்தோடும் பாஷால சிலையே வேல் முருகா பழனி மலை வாழும் பண்டார தேசிக பரம்பொருள் நாதா வேல் முருகா பஞ்சாமிர்தம் பழம் பால் வழிந்தோடிடும் பாஷால சிலையே வேல் முருகா தைப்பூச அழகா தங்கத்தேர் அழகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா கந்த கடம்பனே காவடி பிரியா வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 சுவாமி மலை வாழும் சுவாமிநாதனே சரவண பவகுக வேல் முருகா ஓமெனும் பிரணவ மந்திரமாகிய பரம்பொருள் இறைவா வேல் முருகா சுவாமி மலை வாழும் சுவாமிநாதனே சரவண பவகுக வேல் முருகா ஓம் எனும் பிரணவ மந்திரமாகிய பரம்பொருள் இறைவா வேல் முருகா பக்தர் கோடிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தோழமலை அழகை தோழமலை அரசனை தங்கத்தமிழ் முருகனின் அன்பு ஏரகத்தேவா என் குருநாதா வேல் முருகா வெற்றி வேல் முருகா எழில்மிகு வேலா ஈசனின் மைந்தா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா
வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா. தணிகை மலை வாழும் தணிகாச்சலனே தனிப்பெரும் தலைவா வேல் முருகா சினம் கணிந்து
முருகா வேல் முருகா தணிகை மலை வாழும் தணிகாச்சலனே தனி பெரும் தலைவா வேல் முருகா சினம் தணிந்தே செல்வி வள்ளியை மணக்கொண்ட முருகா வேல் முருகா குன்று தோராடும் குமரா அழகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா கந்த புராணத்து தலைவா முதல்வா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா நிகழ்ச்சிகளையுமே மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஐயா ஆதிநாராயணன் அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்று இருக்கக்கூடிய அருங்காவலர் செல்வராமன் அவர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் நிறைய சமூக பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துதல், தகுதி போட்டி தேர்விலே போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்காக வேண்டிய கல்வி உதவிகளை செய்தல், விளையாட்டு மாணவர்களை தரப்படுத்துவதற்காக விளையாட்டு திறனிலே அது தேவையான விஷயங்களை செய்வது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தை உருவாக்கி நூலகத்தை படிப்பகமாக மாற்றி நிறைய போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவதற்காக மாணவர்களை தயார்படுத்துதல், வருட பூஜை மூலமாக மழை பெய்வதற்காக பூஜையை நடத்துதல், இதேபோல் நிறைய சமூக பணி. தான் பிறந்த முத்துமாலைப்புறம் குளத்தூரத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டை கூட நூலகமாக மாற்றி இருக்கிறார். அதோடு மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விளையாடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை கூட விளையாட்டு மைதானத்துக்காக ஒதுக்கியுள்ளார். இந்த அளவுக்கு நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சமூக பணியின் மத்தியிலே நமது நெல்லை தூத்துக்குடி ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், நெல்லை தூத்துக்குடி நமது தென்காசி மாவட்டத்தில் நிறைய சாதனைகளை செய்த சாதனையாளர்களை அழைத்து வந்து அவர்களை கௌரவப்படுத்துவதை ஒரு மையமாகவே வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம பகுதியில் உள்ள சாதனையாளர்கள் வெளியூரில் போய் நிறைய அவார்டெல்லாம் வாங்கிட்டு வரலாம், நிறைய விருதுகள்லாம் வாங்கிட்டு வரலாம். ஆனால் அவர்களை நமது இடத்திலே நமது ஊரிலேயே அழைத்து கௌரவப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயங்களையும் மிக செவ்வடவே இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மிக சிறப்பாக நம்முடைய செண்பகராமன் அவர்களுடைய குடும்பத்தாரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய குடும்பத்தாரும் அவருக்கு எல்லோருக்கும் உதவியாக இருந்து நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே தோரணமலைக்கு வந்துவிட்டு சென்றால் திருப்புமுனை ஏற்படும் வாழ்வில். இங்கே விருது வாங்கி செல்வர்களுக்கு அதைவிட திருப்புமுனை நிறைய ஏற்படும். அதனால்தான் இந்த விருது வழங்கும் விழா நீங்க எல்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னால எந்த அளவுக்கு வெயில் அடிச்சது, இன்னைக்கு தோரணமலை நீங்களாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த வெயில் கூட உங்களுக்காக கொஞ்சம் மேகக்கூட்டத்துக்குள் மறைந்திருக்கிறதாக வெயிலை மேகத்திற்குள் விரட்டும் நம்முடைய பகவான் தோரணமலை முருகன். அந்த தோரணமலை முருகன் சன்னதிக்கு நீங்கள் வருவதற்கு இருந்தாலே உங்களுக்கு எல்லாம் மிக சிறப்பான ஒரு விஷயம். உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமில்லாமல் இப்பொழுது அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை நாங்கள் துவக்கிவிடலாம் என்று இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை விவசாயிகள் நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த நாடு செழிக்கும். ஆகவே விவசாயிகளை இப்பொழுது கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி முதலாக நடைபெறுகிறது. அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி மாலை மரியாதை செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா இந்த விவசாயிகள் நல்லா இருக்கணும், விவசாயம் தலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மத கலைச்சொல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம குருசாமிகள்லாம் சேர்ந்து நாங்கள்ந்து ஒரு 21 கலசனைகள் எடுத்துட்டு வந்து நம்ம குருசாமியை இங்கே எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இதுக்கு பிறகு நெல் நாற்று அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சில நாற்றுகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது விவசாயம் தலைக்கணும், விவசாயி செழிக்கணும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டு அந்த காலத்தில் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஏறு கலப்பை அந்த கமலன்ற கூண் அந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது சில வருஷங்களாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. முருகன் நல்லாலையும் பக்தர்கள் உதவியோடும் இப்பெல்லாம் தமிழ் புத்தாண்டு இன்னும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்ச்சியாக இந்த சமூக சிந்தனை உள்ள நல்ல செயல்களை செய்கிறவங்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அதுபோக பல துறையிலையும் தங்களோட முத்திர பதிச்சு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு
இந்த விவசாயிகள் தான் அன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் அவரெல்லாம் தமிழை இருத்தினர். அவங்க தலைமையில் முன்னிலையில் தோரணமலையான் விருது அதுவும் பல வருஷங்களாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ வந்திருக்கவங்களை பற்றி சுருக்கமாக ஐயா திரு முத்தாலத்தூர் காமராஜ் அவங்க சொல்லி இந்த விருதுகள் விவசாயிகள் கையால் கொடுக்கப்பட இருக்குது. அதுபோக திரு முத்தாலத்தூர் காமராஜ் ஐயா வந்து 2013 நவம்பரில் எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ தான் தினகரில் அத்திரிமலை தொடர்னு ஒரு தொடர் வந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு 3 வாரம் தொடர்ந்து நம்ம தோரணமலையை எழுதி அது பல்லாயிரக்கணக்கான வாசகர்களுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பக்தர்கள் எண்ணிக்கை அவங்க மூலமாக பல தொலைக்காட்சிகளையும் நம்ம தோரணமலை சிறப்புற அது ஒளிபரப்பாச்சு. அதுக்கு பிறகு இன்னும் பக்தர்கள் கூட காட்சியாச்சு. அது போக இந்த தாமிரபரணி சுத்தப்படுத்துறது பாதுகாப்புன்னு பல அமைப்புகள் பல வழக்குகளை போட்டு அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு கௌரவப்படுத்தி இந்த விருதையும் வழங்குறத ரொம்ப சந்தோஷப்படுறோம். பார்த்துக்கிறோம். ஐயா எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயா அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டுல சில வருஷங்களா சக்கர பொங்கல் போடுறோம் அப்படிங்கும்போது தோரணமலை முருகன் நம்மளுக்கு அடையாளம் காட்டினது நம்ம விக்கால்பட்டி திரு ஆர் குமரன் ஆசிரியர். அவங்க வந்து 51 வைக்கணும் பாரு, நான் 21 அடுத்த நாள் பார்த்தா 51 பொங்கலுங்க வந்துடும். அதுக்குரிய பொருட்களையும் கொண்டாந்து சேர்த்துருவாரு. நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். பக்கத்துல நிப்பாட்டி சக்கர பொங்கல் வைக்கும்போது எதுவும் மற்றவங்களுக்கு எதுவும் கஷ்டமா வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்களத்திலிருந்து அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற அவருக்கு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு சக்கர பொங்கல் நாயகன் விருது வழங்கி அவரை நம்ம கௌரவிப்பதில் எல்லாரும் சந்தோஷப்படுறோம். கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கும்போது கைதட்டி உற்சாகப்படுத்தணும். அடுத்து கடையம் திரு பாலநந்தன் அவர்கள் தயவுசெய்து கடைக்கு வருமாறு கேட்டுள்ளார். கடையம் திரு பாலநந்தன் எனக்கு பெரியமா பையன் தான். ஆனா அதுக்கும் மேல ஒரு 15-20 வருஷங்களா எல்லா பத்திரிகைகளையும் தோரணமலை எழுதி அனுப்பிச்சு பல பத்திரிகைகளையும் தொலைக்காட்சி தொடர்கள் இன்னும் பல பெரியவங்க சுவாமிமார்கள் இன்னும் எவ்வளவோ பேர் வரும்போது அவங்களுக்கு தேவையான கட்டுரைகளை எழுதி அனுப்புறது, வீடியோ எடுத்து அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இந்த தோரணமலை நிறைய தளங்களில் போய் சேர்ந்ததுக்கு அவர் பெரிய காரணமாக இருந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவர் தம்பி திரு பொன்னுசாமி நான் நினச்சி பார்க்குறேன். 2008-09 அந்த தைப்பூச விழா ஆரம்பிக்கும் போது அழைப்பதெல்லாம் நைட்டு 12 1 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் உட்காந்து டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போலாம் டிடி சென்டர் போக கூட கொடுத்துருக்காது. அப்போ பார்த்தா அவ்வளோ இலவசமாக என்னென்ன வேலை செய்யணுமோ எந்த எதிர்பார்ப்புலாமல் நிறைய அந்த குடும்பம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க செய்யறதை நினச்சி பார்த்து அடுத்த கட்டத்தை நோக்கி தோரணமலை வந்திருக்கு. அவங்க குடும்பமும் இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்கள் சார்பாக இந்த விருதை வழங்குகிறோம். மரம் வளர்ப்பதிலே ஒரு சாதனை புரிந்து வருகிறோம். 2000 மேற்பட்ட மரங்களை நடுவது புரிதல்ல, அந்த நட்ட மரங்களை கிட்டத்தட்ட பராமரித்து அதை வளர்த்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் துப்பராம்பட்டியில் இருந்து வந்திருக்கிற தனி அமைப்பு இன்றைக்கு நமக்கு இந்த மழை பெறுவதற்கான மரங்கள் நடுவதிலே முன்னணியாக இருக்கிறது. அந்த அமைப்பினரை பாராட்டி நமது விவசாயிகள் சார்பாக இவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இந்த நினைவு பரிசு, அதாவது இந்த தோரணமலையான் விருது 2024 வழங்கப்படுகிறது.
மண்புழுக்கு என்றே ஆராய்ச்சி செய்து அந்த மண்புழு வந்து உயிரோடு வாழ்வதை வைத்து மனிதர்களை உயிரோடு வாழ வைக்க வேண்டும் என்று நம்மளுடைய மனோன்மணி யூனிவர்சிட்டியில வந்து உயிர் தொழில்நுட்பத்தில் வந்து இவர் வந்து துறைத் தலைவராக இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஆதிச்சநல்லூர் போன்ற தொழில் தளங்களை கண்டுபிடிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை பற்றி தோரணமலையான் விருது வழங்கப்படுகிறது. இப்போது கூட நமது கடையம் பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் வாழ்விடங்களை கண்டுபிடித்து கடையத்தில் உள்ள நித்திய கல்யாணி பயிலுடைய கல்வெட்டுகளை வாசித்து அவர் மாணவர்களை வைத்து வாசித்து சாதனை புரிந்தவர் டாக்டர் சுதாகர் அவர்களுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி விருது வழங்கப்படுகிறது. நல்ல கைத்தங்களாக. அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியும், தாமிரபரணி ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. ஏரல் பகுதி வந்து அப்படியே மூழ்கி விட்டது. கிட்டத்தட்ட சொல்ல போனா 3-4 நாள் தொடர்பே இல்லாமல் இருந்தது. அந்த ஏரல் பகுதியில் தாசில்தாராக பணியாற்றிய இவர் அங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நிறைய காரியங்களை செய்தவர் மட்டும்தான் 3-4 நாள் அவங்க வீட்டுக்கே போகாம எல்லா பணிகளையும் செய்தார்கள். அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது திருச்செந்தூர் கோட்டாத்திரியில் ஏற்பட உதவியாளராக பணியாற்றி வருகிறார். அண்ணா அவர்களுக்கு இந்த தோன்றமலையார் விருதை வழங்குவதில் கௌரவப்பட்டுக் கொள்கிறோம். நமது விவசாயி சார்பாக பொன்னாடை போர்த்தி பொன்மாலை சுட்டி இந்த தோரணமலை விருது இப்பொழுது வழங்கப்படுகிறது. பெரும்பாலுமே இப்ப வந்து முகநூல் பார்க்காத ஆட்களே கிடையாது. முகநூல்ல வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நமது கண்ணூத்து குமரன், தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணூத்து குமரன் அவர்கள் முகநூல்ல பழமைகளை எல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டே வர்றாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா காலத்துல கார வீடு கட்டது எப்படி, தென்காசி மாவட்டத்தில் கார வீடு எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி மிக அருமையாக அந்த நிகழ்ச்சியை எல்லாம் பதிவு செய்த கண்ணூத்து குமரன் அவர்களுக்கு நமது தோரணமலையார் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நமது கோயிலுடைய நீண்ட நாளாக ஆலோசனையாளர் இருந்து வருகிறார். ஆனா இன்னைக்கு தான் முதல்வர் கோயிலுக்கு வந்திருக்கிறார். நம்மளுடைய அனுபவம் நேரில் பார்த்துக்கிறார். ஆனா முகநூல் மூலமா 2 பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. இன்றுதான் இந்த சந்திப்பே நடக்கிறது. ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் தொலைக்காட்சியில் வந்து நெல்லை மண் பேசு சரித்திரம் சொல்லி ஒரு 75 தொடர் பண்ணோம். அதுல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஜமீன்தார்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக இருந்தவர்கள் எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் பரமசிவன் அவர்கள். ஐயா வந்து இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிக்கும் சென்று நிறைய பல பொருள்களை எல்லாம் சேகரித்து தகவல் திரட்டியவர். அண்ணா அவர்களை கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் பரமசிவம் அவர்களுக்கு தோரணமலையார் விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி மாலை வழங்கி இந்த விருது வழங்கப்படுகிறது. இவர் ஒரு ஆசிரியர். ஆனால் அவர் ஆசிரியராக மூளைக்கரப்படி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றினாலும் சரி, நிறைய நல்ல செயல்கள் செய்வதிலே கெட்டிக்காரர். நிறைய ஏழை ஏழைகளுக்கு உதவுவது, நல்லாசிரியர்களை உருவாக்குவது. குறிப்பா சொல்லப்போனா நம்ம தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒரு தேசிய நல்லாசிரியர் ஒருத்தர் உருவானாங்க. அதற்கு காரணமானவர் ஆவடையப்ப குருக்கள் அவர்களை தோரணமலை வாயிலாக இன்றைக்கு இந்த தோரணமலையார் விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. நம்ம விவசாயிகள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பொன் மாலை அணிவித்து இந்த விருதை வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். சிறந்த திரைப்படம் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அயோத்தி திரைப்படம் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து சமூக நீதியை வந்து சொன்னது. இவருக்கு வந்து இன்னைக்கு நம்ம தோரணமலை விருது வழங்கி இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த படத்துக்கு இன்னைக்கு அவருக்கு வந்து அட்வான்ஸ் ஆகுது. அதனால என்னைக்குமே தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்தாலும் முருகனை பற்றி பேசினாலும் அவங்க வாழ்க்கையில் இருந்த அடுத்த செப்பத்துக்கு வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அயோத்தியை வந்து உலகம் பூரா போய் நிறைய அவார்டு வாங்கினாலும் தோரணமலை அவார்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போதே அவருக்கு அடுத்த படம் புக் ஆகிருக்கு. அது பிரபல நடிகரோட புக் ஆகிருக்கு. ஏன்னா அவரோட அறிவிப்பு வெளியாகும்போது நம்ம சொல்லக்கூடாது. அவர் சார்பாக அவருடைய நண்பர் நாட்டாக்குளம் விஸ்கே திருப்பதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்து இந்த
இந்த விருதை வழங்குகிறோம். இதுவும் தூத்துக்குடி மாவட்டம் தாமரோர் ஆட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய வெள்ளம். உங்களுக்குலாம் தெரியும், ஒரு கிராமத்துல 3 நாள் வெளியவே வர முடியாது. கலாக்குளம் முடிக்கிற கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள விஓவாக இருந்து ஊருக்குள்ள போய் படகு மூலமாக சென்று அவர்களை மீட்டு கொண்டு வந்தவர் முனைவர் கந்தசுப்பு அவர்கள். அவர்களை இந்த தோரமலையார் விருதுக்கு வழங்கி அவர்களுக்கு கௌரவம் செய்கிறோம். அதாவது மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த மழையில் சென்று அவர் கிட்டத்தட்ட செயலி செய்தவர். அவரை நல்லா கைதட்டுங்க. அவருக்கு கொண்டாடி போட்டி வழங்கப்படுகிறது. இந்த விருது வழங்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம்னால இப்ப கொஞ்ச நாளா எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. காரணம் அந்த தென்காசி யூடியூப் சேனல். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நம்ம வில்லுப்பாட்டு மாதவி அவர்கள் அன்போடு உங்களை வேடிக்கை வரவேற்கிறோம். நாங்க உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து லேட்டான காரணத்தினால நாங்க எல்லாம் வேடிக்கை விட்டோம். அப்படியே நீங்க வேடிக்கை வரக்கூடிய உங்களை போட்டு கேட்டுக்கிறோம். எங்களுடைய தென்காசி யூடியூப் சேனலை பொறுத்தவரை தென்காசியில் எங்கெல்லாம் ஓய்வு விடுதல், என்னெல்லாம் நன்மைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் நிறைய தொழில் இருக்கிறது, அந்த எல்லா தகவலையும் திரட்டி தென்காசியில் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு வேடிக்கை வழங்கி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய விருதுகள்லாம் கிடைக்கும். ஆனால் இங்க தோரணமலைக்கு வந்து அவங்க விருது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தோரணமலையார் விருதை அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக அந்த மேடைக்கு வந்துட்டாங்க. 3 மேல இருந்தாங்க. அதாவது தென்காசி மாவட்டத்துக்கு இப்போ ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா விகடனுடைய அட்டைப்படுத்தல இவங்கதான் இருந்தாங்க. ஒரு சின்ன வயதுல விகடனுடைய அட்டைப்படுத்தல வருது அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த வில்லுப்பாட்டு கலை அப்படிங்கிறது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கக்கூடிய வில்லுப்பாட்டு கலை. அந்த கலை நலித்து வரும் நேரத்திலே இன்றைக்கு சிறு சிறுமியாக இருந்தாலும் இந்த கலையை வீரோட்டம் கொடுத்து இன்றைக்கு உலக அளவுக்கு கொண்டு சென்று வேறு பொருள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு அவார்டு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா சொந்த ஊர்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. அதனால செல்வி மாதவி அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி செய்கிறோம். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டியை ஒட்டி ஏதாவது ஒரு பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விருது வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்ற இடங்கள்ல வாங்கியிருந்தாலும் நம்ம சொந்த மண்ணில் தென்காசி மண்ணில் வாங்குறது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தோரணமலை கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். முருகனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். தன்னனை நாதினம் தன்னாலும் தனத்தானே நாதினம் தன்னாலும் தன்னனை நாதினம் தன்னாலும் தனத்தானே நாதினம் தன்னாலும் தன்னால் நாதினம் தன்னாலும் தனத்தானே நாதினம் தன்னாலும் தன்னால் நாதினம் தன்னாலும் தனத்தானே நாதினம் தன்னாலும் கண்ணியரல் ஒரு வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி கண்ணியரல் ஒரு வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி
மிக்க நன்றி. கொஞ்சம் விருது வாங்கினவங்களாம் மேடையில் இருங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கணும். ஏன்னா இந்த விருது வந்து வருடம் விருது வந்து வெறியிட்டே இருக்கு. தோரணவழியை பொறுத்தவரை இந்த வருடம் வதவிட பெருகேற்றமான ஒரு விருதாக இருக்கிறது. அடுத்தபடியாக இவர் வந்து இன்னைக்கு கீழடியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆதிச்சந்தூர்லாம் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு காரணம் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு மூலமாக இவர் வந்து ஆதிச்சந்தூரையும் கீழடியும் வீட்டு தந்தவர் டாக்டர் அழகுமணி. வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, டாக்டர் பட்டம் பெற்றவர். இப்போ வந்து தாமிரபரணி ஆற்று சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வழக்கிலையும் ஜெயித்து இருக்கிறார். இவர் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். மதுரையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார். அண்ணா அவர்களுக்கு 3 வருடம் விருது கொடுக்கணும்னு நினைச்சோம், இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு. அவர்களுக்கு நமது விவசாயிகள் சார்பாக நமது தோரணமலையார் விருதை வழங்கி கௌரவம் செய்கின்றோம். அடுத்தபடியாக தாவரவர்கள் அருகிலே விக்கிரமசிங்கபுரம் என்ற கிராமத்திலே பிறந்து திரைப்படத்தில் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு பம்பர் திரைப்படம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து இவர் வந்து வெளியுலகத்துலாம் போய் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பரிசு இருக்கிறாரு. அவருக்கும் இதே மாதிரி தான் அயோத்தி டைரக்டர் மாதிரி இந்த மாதிரி திரைப்படத்தில் வந்து அவருக்கு கை புத்தாட்டை முன்னிட்டு அட்வான்ஸ் போட்ட காரணத்தினால அவருடைய வயதில் வாகிக்குளத்தில் பஞ்சாயத்து கிளர்க்காக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விவசாயிகள் கொண்டாடி போட்டு மாலை அணிந்து கௌரவம் செய்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் அப்படி கீழே உட்காருங்க, கீழே இருந்து கண்டுகளிங்க, அப்படி கீழே உட்காருங்க. அதாவது இந்தியாவில இருந்து சுதந்திரம் அடைந்தது வந்து 1947. அந்த 47ல சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு கிராமம் இப்படிதான் இருந்தது அப்படின்னு நம்ம ஊரை சேர்ந்த ஒரு டைரக்டர் வந்து சினிமா எடுத்திருக்கிறார். 1947 ஆகஸ்ட் 15 திரைப்படம் எடுத்திருக்கிறார். நமது மண்ணை சேர்ந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கீழக்கிழங்கல் என்ற ஊரை சேர்ந்த NS பொன்குமார் அவர்கள். அவர் வந்து சினிமாவுக்காக சென்னையிலே இருந்த ஒரு ஊருக்கு அதிகமாக வரவே கிடையாது. இன்றைக்கு தோரணமலை விருது வாங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்காகவே வருகை தந்திருக்கிறார். திரைப்பட இயக்குனர் NS பொன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நமது தோரணமலையார் விருதை நமது விவசாயிகள் பொன்னாடி போர்த்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இந்த விருதை உங்களுக்கு வழங்குகிறோம். நமது தென்காசி மண்ணை உலக அளவுக்கு கொண்டு சென்றவர். அவருக்கு நல்ல பக்த கரகோஷம் கேட்கிறார். நம்மளுடைய சன் டிவியில நம்ம ஊர் ஹீரோ அப்படின்னு சொல்லி இசை சேதுபதி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில முதல்ல அவர் அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதரி திருநங்கை பொண்டி அவர்கள். அதாவது நீங்க எல்லாம் திருநங்கைகள் வந்து நீங்க வேற மாதிரி நினைச்சிருக்க நேரத்தில் ஒரு திருநங்கை பரதநாட்டியம் மூலமா பரதநாட்டியமே தன்னுடைய உயிரா இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொந்தமா சிவன் கோயில் கட்டி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அசோகபுரத்தில் வழிபட்டு வராங்க. நல்ல கனவு சொல்லுங்க. அவருடைய சகோதரி திருநங்கை பொன்னி அவர்களுக்கு இப்பொழுது நமது விவசாயிகள் கொண்டாடி போர்த்தி மாலை மறைவுக்கு கௌரவம் செய்கிறார்கள். இவங்க அதோட மட்டும் இல்லாமல் நிறைய காரியங்கள், அதாவது நிறைய மேக்ஸ் நல்ல டீச்சர், மேக்ஸ் டீச்சர் நிறைய குழந்தைகளுக்கு இலவசமா மேக்ஸ் போட்டு சாயங்காலம் ஆகிட்டா கிராமப்புறத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களை வந்து கொண்டாடி போர்த்தி இப்போது கௌரவம் செய்கிறோம். தோரணமலையார் விருதும் நடைபெறுகிறது. நீங்க அருவி படம் பார்த்துருக்கீங்க, அருவியில் ஒரு திரைப்படம் பார்த்துருக்கீங்க. அந்த அருவி திரைப்படத்தில் வந்து துணை நடிகையா வந்தது வந்து ஒரு சகோதரி தான். இந்த சகோதரி வந்து திருநங்கை சகோதரி அஞ்சலி அவர்கள். இவங்களும் பரதநாட்டியம் கலந்து நிறைய பரதநாட்டியங்கள் பண்றவங்க. அதோட மட்டும் தொழில் மேல ரொம்ப விருப்பம் உள்ளவங்க. தொழில் பொருட்கள் எல்லாத்தையும்
நிறைய சேகரித்து அதை வந்து மனோடைய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கைத்தட்டுங்க. இவங்களுக்கும் இவங்க வந்து இவங்களுடைய திரைப்படம் அருவி திரைப்படத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பார்க்கலாம், நல்ல நடிகையை பார்க்கலாம். அந்த திரைப்படத்துக்கு பிறகு நம்ம நடிப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்யும் நோக்கத்தோட இப்போ வந்து அந்த கோயில் கட்டுவதற்கு உதவியாக இருந்துவிட்டு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இன்னும் 2 விருது இருக்கிறது. அந்த விருதுக்குரிய ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஊடகவியாளர். இவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவருக்கு கட்டுக்காத பிரபலமே கிடையாது. சொல்லப்போனா இவர் வந்து பழைய முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா வரைக்கும் பேட்டி கேட்டார். அவருடைய துணைவியானது நாகோயிலிருந்து வருகை தருவதாக இருக்கிறது. நினைவாக வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவங்க வரலன்னா இந்த நிகழ்ச்சி பொதுக்குள்ள வந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கலான்னு இருக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் சென்னையில் பெரிய நீங்க ஊடகத்தில் போய் அதை கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை பேட்டி எடுப்பதற்காக சென்ற காரணத்தினால் வரையவில்லை. இதனால் துறையார் நாகோயிலிருந்து வந்திருக்கிறாங்க. வந்தவுடன் அவங்களுக்கு இந்த விருதை வழங்கி நாங்கள் கௌரவம் செய்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய விருதாளர்கள் எல்லோரும் அப்படியே மேடைக்கு வரப்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தயவு செய்து எல்லோரும் மேடைக்கு முன்னால் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடை ஒரு சாதாரண மேடை கிடையாது. இன்றைக்கு நீங்க விருதாளர்களாக வந்திருக்கீங்க. எல்லாரும் வருங்காலத்துல இதை விட நிறைய சாதனைகள் புரியுங்க. சாதனைகள் புரிந்தோடு மட்டுமில்லாமல் கௌரவமலைக்கு வந்து நீங்க நிறைய வரணும். நிறைய கௌரவமலையை பற்றி நிறைய வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. பழமுதிர் சோலையில் பழகிடும் மயில் மேல் வரும். நமது சுந்தரமிகு சார்புடைய சார்பாக கடையபாரியை சாராதான் தெரியாது. கௌரவமலை வெளியே வருவதற்கு மற்றொரு பல வகைகளில் நமக்கு உதவி கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர். அது மாதிரி கடையை பற்றி நிறைய வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறைகளெல்லாம் நம்ம மனோமலை யூனிவர்சிட்டிக்கு கூட்டிக் கொண்டு காட்டினது ஐயா தான். ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா முடித்த உற்சவமூர்த்திக்கு மகா தீபாராதனை நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்படும். தயவுசெய்து அனைத்து பக்த கொடிகளும் மேடை முன்பாக வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். தற்போது உற்சவமூர்த்திக்கு மகா தீபாராதனை. 3 தலைமுறையாக 3 முதலமைச்சரை பேட்டியெடுத்த ஊடகவியலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை பேட்டியெடுப்பதால் வர இயலவில்லை. ஆகவே அவருடைய துணைவியார் நாகர்கோயிலிருந்து எங்கே வந்திருக்கிறார். உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும். தன் கணவர் வரை இயலாவிட்டாலும் கூட தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடியே வந்திருக்கிறார். அண்ணா அவர்களை பாராட்டி இந்த பொன்னாடை போர்த்தி மலர் மரியாதை செய்து இந்த விருதை இப்பொழுது நம்முடைய விவசாயிகள் வழங்குவார்கள். மிக்க நன்றி எல்லோருக்கும். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக ராமநாதபுரம், சென்னை, கன்னியாகுமரி மாவட்டம் என்று எல்லா இடத்துலேருந்து வந்துட்டாங்க. எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது மகா தீபாவளி முருகப்பெருமானுடைய தீபாவளி எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு தீபாவளி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இறைவாவேல் முருகா பழமுதிர் சோலையில் பழகிடும் மயில் மேல் வருமோர் அழகாவேல் முருகா பாட்டி ஔவைக்கு சுட்ட பழம் தந்து ஆட்கொண்ட இறைவாவேல் முருகா சோலை மலையனே சுப்பிரமணியனே வேல் முருகா வெற்றி வேல் முருகா சுந்தர குகனே சுத்த தத்துவனே வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி. இலவச நூலகம், உடற்பயிற்சி செய்த மைதானம், போட்டித் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல், விவசாயிகளை கௌரவப்படுத்துதல், சாதனையாளர்களை போற்றி விருது வழங்குதல், முத்துமாலைபுரத்தில் தனக்கு சொந்தமான வீட்டை இலவச நூலகமாகவும் இடத்தினை விளையாட்டுத் தளமாகவும் ஆக்குதல் உட்பட பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து வரும் சாதனையாளர் தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆதிநாராயணன் ஐயாவின் 50 ஆண்டுகால இடைப்பணியை தொய்வில்லாமல் நடத்தும் நாயகன் தோரணமலையான் எம்பெருமான் புகைக்குள் இருக்கும் புகழ் அருளால் பல அருளாளர்களின் காணிக்கையை சேர்த்து படிக்கட்டுகள் மண்டபங்களை கட்டியவர். கோவில் திருப்பணி முடித்து கும்பாபிஷேகத்துக்கு தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெருமாள் திருப்பணி செம்மல் செண்பகராமன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி வணங்குகிறோம். அன்னார் மேலும் பல சாதனைகள் புரிய தோரணமலையாரின் அருளும் பக்தர்களின் ஆதரவும் என்றும் உறுதுணையாக இருக்கும், நாங்களும் உடனே இருப்போம் என்று கூறி புதுனை ஆதிச்சநல்லூர் தொல்லியல் பாதுகாப்பு கழகம் சார்பில் அதனுடைய நிறுவனர் முத்தாளர் காமராஜ் சார் அவர்களும் திரு தொல்லியல் ஆசிரியர் ஐயா சுதாகர் ஐயா அவர்களும் பரமசிவன் சார் அவர்களும் மற்றும் விருது வாங்கிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு வந்து இந்த பாராட்டு இதை வந்து காணிக்கையாக செலுத்துகிறோம். மேலும் மேலும் அவங்களோட பணி தொடர்ந்து நடக்கிறோம். அடுத்ததா வந்து ஆதி நந்தனார் திருக்கைலாய வாத்திய குழு வந்து பக்தரோட உதவியால தான் இந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசுல அப்பா நிறைய இந்த மாதிரி விஷயங்களை வெளியே தெரியாமலே பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட தொடர்ச்சியும் சின்ன வயசுலேயே அவரை பார்த்து வளர்ந்ததுனாலே தெரியல சின்ன சின்ன வேலைகளை, அதாவது முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களை இங்கே வர வச்சு ஒவ்வொரு ஞாயிறும் அவங்களுக்குரிய திறமைகளை வெளியே கொண்டு வர மாதிரி திருக்குறளோ ஒரு ரைம்ஸ் சொல்றதோ இல்லை ஒரு பக்தி ஸ்லோகத்தை சொல்றதோ சொல்ல வச்சு அவங்களுக்கு இப்போ ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதை தாண்டி இங்கே கூடிய நூலகம், இங்கே உள்ள விளையாட்டாளர்கள் இதெல்லாம் அவர் கண்ட கனவுகள் தான். முருகன் அருளும் பக்தரோட உதவியாலையும் தான் இது நடக்க முடியுது. அதே மாதிரி வீட்லையும் அவர் இருந்து சில உதவிகள் செஞ்ச அந்த இடம் அப்படியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கேயும் இப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 10 பேரை உருவாக்கணும். ஊர்லேயும் சரி இந்த பக்தர்கள் வரக்கூடிய பக்தரோட குழந்தைகளையும் நம்மளால் முடிஞ்ச அளவு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வாழ்த்து தெரிவித்த எல்லா பெரிய உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காலவாத்தியம் அந்த வீதி உள்ள போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது சினிமாவில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி இருந்துச்சு பார்க்குறீங்க. எனக்கு கூட போகும்போது லேசாக ஆட்டம் வந்துச்சு. பக்கத்தில் வீட்டுக்காரி வந்ததுனால அந்த ஆட்டம் அப்படியே அடங்கி போச்சு. இல்லைன்னா இந்த ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இவர் பல தமிழ் மத கடைகளுக்கு எந்த கட்டணமும் வாங்காமல் நிறைய நாட்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி தந்திருக்காங்க. ரொம்ப பெரிய உள்ளம். கொஞ்சம் நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். இந்த மாதிரி உள்ளங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி பல கோயில்களில் அவங்க இந்த காலவாத்தியை ஒழிக்கணும். மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப நன்றி. யோகா மாஸ்டர் ஐயப்பன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாணவ செல்வங்களின் புத்துணர்ச்சியை தூண்டும் வழியில் தோரணமலை முருகனின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து அர்ப்பணி செய்து கொண்டிருக்கும் ஐயா ஐயப்பன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பெரிய ஒவ்வொரு கட்டடமும் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கு. அடிவாரத்தில் நிறைய
கட்டட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அந்த விருந்தினர் விடுதி மாடி கட்டப்பட்டது. அப்புறம் ஆஃபீஸுக்கு தென்புறம் உள்ள ஒரு சாதாரணமாக ஒரு ஏசி சீட்டு போட்ட கட்டடம் வந்து இன்னைக்கு ஒரு 10-20 பேர் தங்குற மாதிரியான ஒரு கட்டடமாக மாறி இருக்கு. அடிவாரத்தில் இந்த மாதிரி நிறைய நல்ல பணிகள், விளையாட்டு திடல், இந்த ஆண்கள் பெண்கள் கழிப்பறை, இதெல்லாம் ஒரு கால நேரம் பார்க்காம ஒரு நல்லபடியாக நம்ம கூட ஒத்துழைச்சி செஞ்சுட்டு இருக்க இந்த கொத்தனார் மேசியை கொஞ்சம் மேடைக்கு கூப்பிடுறோம். அவரை உங்கள் முன்னாடி கௌரவிக்கிற ரொம்ப சந்தோஷம். வேலைகளெல்லாம் தன்னோட வீட்டுல மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வாழ்த்துக்கிறோம். செலவு காசும் கேட்க மாட்டாரு. ஆனால் இருக்கிற மொத்த ஜாமான் இந்த ஒரு சீரியல் கொஞ்சோண்டு போடச்சோம்னா நிறைய சீரியல் தன்னோட வீட்டில் உள்ள ஒரு விசேஷம் மாதிரி தொடர்ந்து இந்த கோயிலுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஓடுற வண்டி ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஏதாவது எடுத்து மாற்றணும்னா கொண்டாந்து இறக்கிட்டு போயிடுவார். நீங்கள் அனுப்பும்போது அனுப்புனாட்டு அது வாட்டுக்கு இந்த ஸ்பீக்கரும் 3 நாளுக்கு பாடி கிடக்கும். அவர் வண்டியும் இங்கே இருக்கும். எப்போ தேவையோ தேவைன்னா கூட மெதுவாக வந்து கேட்டு இதை எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டு போவாங்க. பெரிய மனசு உள்ள அவரையும் இங்கே வாழ்த்துறதுலையும் அவரோட நல்லா இருக்கணும்னு உங்கள் முன்னாடி வாழ்த்துக்களை சொல்லி பிரார்த்திக்கிறோம். வணக்கம். யூடியூப் சேனல் இன்னைக்கு பல பாடல்களை அந்த யூடியூப் சேனல் தோரணமலைக்காக அவங்க எழுதி தயாரிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் கூட நம்ம டாக்டர் ஐயா திருக்கரங்களால் 9 பாடல்களை வெளியிடப்பட்டது. கோவில் தரிசனம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோரணமலை பாடல்கள் கிடைக்குது. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல வருஷங்களாக இந்த தோரணமலைக்காக இங்கே வந்து ஒளிப்பதிவு செஞ்சு தன்னோட யூடியூப் சேனலில் போட்டு உலகெல்லாம் மக்கள் பார்த்துட்டு அதை பார்த்து நிறைய பேர் நம்மளுக்கு பேசுகிறாங்க. இந்த பாடல்கள் ரொம்ப ஹிட்டாகி இன்னைக்கு ஒரு வல்லப விநாயகரை பற்றி ஒரு பாட்டு அது பார்த்தீங்கன்னா பல முறை கேட்க சலிக்க மாட்டுது. ரொம்ப அருமையான பாடலாக வந்திருக்கு. அவங்களுமே உங்களுக்கு முன்னாடி கௌரவப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். அவர்களும் அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு பக்தர்கள் சார்பாக நிர்வாகம் சார்பாக வாழ்த்தி பிரார்த்திக்கிறோம். பாருங்க அப்புறம் தினசரி தீபாராதனை இது அதாவது நான் முதல்ல ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பக்தர்களுக்கும் அனுப்ப ஆரம்பித்தேன். அப்போல்லாம் 100கணக்கில் அனுப்புவோம். அப்புறம் அந்த வாட்ஸ்அப் பண்ண பிறகு அது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தினசரி அந்த தீபாராதனை போய் சேர்றதுக்கு நம்ம திப்பனப்பட்டியை தெரிஞ்ச திரு கோபாலகிருஷ்ணன் தான் காரணம். காலையில் 6 to 6:30 மணிக்குள்ள அந்த தீபாராதனை எடுத்து எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம அந்த தேதியை போட்டு அந்த திருவண்ணாமலை ஸ்ரீமுருகன் பேரை போட்டு அந்த இதை ஆயிரக்கணக்கான பேருக்கு அனுப்புவோம். நிறைய பேருக்கு போய் சேரக்கூடிய அவர் பங்கு மகத்தானது. இன்னைக்கு பல பேர் காலையில் 7 மணி 7:30 மணிக்குள்ள அது போய் சேரலாம். என்னாச்சு இன்னைக்கு இந்த கோபாலகிருஷ்ணன் ஐயா கோயிலுக்கு வரலையா? நம்மளுக்கு நான் அனுப்ப மாட்டேன், ஆனால் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் ஐயா கோயிலுக்கு வரலையான்ட்டு. அந்த அளவுக்கு தினசரி நிறைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கும் போய் சேர்றதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இதில் மெயினாக அவங்க தீபாவளி அனுப்புறதுல எனக்கு கிடைச்சது பஹ்ரைனில் திரு மகேந்திரன் ஐயான்ற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அந்த தீபாவளியில் கிடைச்சாங்க. ஆஸ்திரேலியாவில் திரு குகன் அப்படின்றவர் கிடைச்சிருக்காங்க. இன்னும் இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுக்கும் உங்கள் சார்பாக நம்ம வாழ்த்தனையும் பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். நன்றி.
அறுபடை வீடுண்டு அருமுகமுனக்குண்டு முருகையா கண்ணீரு ஆறுண்டு பன்னிரு தோளுண்டு பெண்ணிரு துணையுண்டு உனக்கையா திருவருள் நீருண்டு திருவருட்பாவுண்டு அருட்கரம் உனக்குண்டு முருகையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா பரம் குன்றம் உனக்குண்டு பல குன்றம் உனக்குண்டு பங்குனி நாளுண்டு முருகையா மணவரை உனக்குண்டு மணமகள் அணைப்புண்டு தினசரி காப்புண்டு உனக்கையா அமரர்கள் உறவுண்டு அதிசய குகையுண்டு அருள் செய்ய நீயுண்டு முருகையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா திருச்செந்தூர் தலமுண்டு திரைக்கடல் அலையுண்டு தொழுபவர் கருளுண்டு முருகையா வலம் வர மயிலுண்டு முடி சேவல் கொடியுண்டு வரஹஸ்த கரமுண்டு உனக்கையா சம்ஹாரம் உனக்குண்டு ஷண்மதம் உனக்குண்டு இலை விபூதி உண்டு முருகையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா பழனி மலையுண்டு பழஞான பழமுண்டு பஞ்சாமிர்தமுண்டு முருகையா ஆண்டி கோலமுண்டு அரச போகமுண்டு ஆவினன் குடியுண்டு உனக்கையா தங்கத்தேருமுண்டு தைப்பூச நாளுமுண்டு காவடி உனக்குண்டு முருகையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா சுவாமி மலையுண்டு சோலை வயலுமுண்டு சாந்த வடிவமுண்டு உனக்கையா மந்திர பொருளுண்டு மறந்த பிரம்மனுண்டு பெருமை உனக்குண்டு முருகையா நெல்லி விருட்சமுண்டு நித்ய பூஜையுண்டு சகஸ்ரமாலையுண்டு முருகையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா தணிகை மலையுமுண்டு தணிந்த சினமுமுண்டு தணிகாச்சலமுண்டு எமக்கையா தனி பெரும் பொருளுண்டு தத்துவம் அதற்குண்டு திருப்படி நாளுண்டு உனக்கையா பொய்கை பொழிலுமுண்டு பிரம்ம தீர்த்தமுண்டு மகிமை உனக்குமுண்டு முருகையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா அழகர் மலையுண்டு அழகன் நீயுண்டு ஐதீகமிதற்குண்டு முருகையா சுட்ட பழமுண்டு சுத்த ஞானியுண்டு சித்தன் நின்னுண்டு முருகையா சிலம்பு ஆறுமுண்டு சோதி மிகவும் உண்டு சுவாமி நீயுமுண்டு முருகையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா சரவண பவகுஹ ஷண்முகநாதனை அடியவர் மனமுண்டு உனக்கையா
சரவணனே ஓம் ஷண்முகனே வேலா சரவண பவகுக ஷண்முக சுந்தரனே ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க அரஹர எனும் ஒரு முழக்கம் அது அருமுகன் பெருமையை விளக்கும் சரவண பவகுகன் இருக்கும் அந்த பழனியை நினைத்திட இனிக்கும் ஒரு முறை நடந்திடு பழனிக்கு யாத்திரையே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க ஆராத சினம் கொண்டு வேல் வந்தது அது ஆரான முகம் கொண்டு நேர் நின்றது தீராத அருள் ஞானம் யார் தந்தது கையில் சேராத பழம் ஒன்று தான் தந்தது பழமாகி மலை மீது யார் நின்றது பாஷான சிலை மேனி தோற்றம் காட்டும் பால முருகனே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க ஏறாத மலையேறி நீ சென்றிடு கந்தன் ஏகாந்த நிலை காண வாழ்வென்றிடு கூடாத மனசாந்தி தா என்றிடு அப்பன் கோவணத்து ஆண்டி தரும் வரம் வாங்கிடு மயிலேறி வலம் சுற்றி யார் வந்தது மாயோனின் மருகோனின் கோலம் தாங்கும் ஞான குமரனே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா ஆடும் காவடி அழகு காவடி ஆட்டம் பாருங்க அந்த பழனிமலை முருகன் கோவில் வாசலில் கூட்டம் பாருங்க அரஹர எனும் ஒரு முழக்கம் அது அருமுகன் பெருமையை விளக்கும் சரவண பவகுகன் இருக்கும் அந்த பழனியை நினைத்திட இனிக்கும் ஒரு முறை நடந்திடு பழனிக்கு யாத்திரையே வேல்வேல் முருகா 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 சேவர் கொடியோனே முருகையா சிவசுப்பிரமணியனே முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவ சுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா வேடுவர் குடி தோன்றிய குரவள்ளி கணவனே முருகையா வேடுவர் குடி தோன்றிய
தேவர் கொடியோனே முருகையா சிவசுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா தணிகை மலையனே தமிழர் தலைவனே சுவாமிநாதனே முருகையா தணிகை மலையனே தமிழர் தலைவனே சுவாமிநாதனே முருகையா அமரர் கதிபனே அபய கரத்தனே ஆதிமூலனே முருகையா ஆறு எழுத்தனே ஆறு முகத்தனே ஆயிமைந்தனே முருகையா ஆறு எழுத்தனே ஆறு முகத்தனே ஆயிமைந்தனே முருகையா குன்றுதோர் நின்று ஆடல் செய்கின்ற சுவாமியே ஐயா முருகையா சேவர் கொடியோனே முருகையா சிவசுப்பிரமணியனே முருகையா வேலுடன் எழும் வேதநாதனே தணிகை மலையனே முருகையா கந்த கடம்பனே கவச பிரியனே கார்த்திகேயனே முருகையா கந்த கடம்பனே கவச பிரியனே